ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் கிரியேட்டிவ்னஸ் ஆஃப் நித்யா. இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக ஒரு முருங்கைக்கீரை சாம்பார் பார்க்கலாம் வாங்க. இது முருங்கைக்கீரை பருப்பும் போட்டு பண்ணுற ஒரு சாம்பார். இது பருப்பு முருங்கைக்கீரை தனியாக வேக வச்சு தாளிக்காமல் நான் எல்லாத்தையும் ஒரே குக்கர்லேயே பண்ணியாச்சு. இதுக்கு நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா, ஒரு பிடி சின்ன வெங்காயம், தக்காளி, பருப்பு, முருங்கைக்கீரை, 4-5 பல் பூண்டு, இதுக்கு தேவையான மஞ்சத்தூள், கொஞ்சம் சாம்பார் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயத்தூள், கொஞ்சம் வெந்தயம். இது முளைக்கட்டின வெந்தயம் நான் வச்சுருந்தேன், சாதா வெந்தயம் கூட போடலாம். அந்த வெந்தயத்தை கொஞ்சம் போட்டாச்சு. நல்லா கொதி வரும்போது கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். கடைசியில் தாளிச்சிக்கலாம். என்னென்ன தாளிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஒரு 2-3 விசில் விட்டு இறக்குனதுக்கப்புறம் நல்லா மசிச்சு விட்டுறலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ண, கொஞ்சம் நெய் எடுத்துக்கலாம். நெய்யும் நல்லெண்ணெய் எது வேணாலும் போட்டுக்கலாம். அதில் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள். இதில் காரம் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணுன்றவங்க வரமிளகாவோ பச்சை மிளகாவோ இல்லை மறுபடியும் தாளித்து போட்டுக்கலாம். நல்ல சூடு சாப்பாடில் இந்த மாதிரி நெய் விட்டு சாப்பிடும்போது அதோட கீரையோட கசப்பெல்லாம் தெரியாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செய்கிற ஒரு கீரை சாம்பார். இது மட்டும் இல்லை, இதில் எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம். பருப்பு கீரை, அரைக்கீரைன்னு எந்த கீரை வேணாலும் போட்டு சேம் பேட்டர்னில் செய்யலாம். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.